ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது பர்ஃபெக்ட் ஐடியாஸ். இந்த வீடியோவில் லைட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் வந்து பிளாக் அவுட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து இன்டீரியர் சீனுக்கு எப்படி லைட்டிங் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஆல்ரெடி உள்ள மாடல்லாம் மர்ஜ் பண்ணி வச்சுட்டேன். மெட்டீரியல் இன்னொரு வீடியோவில் தனியாக போடுறேன். இந்த வியூக்கு எப்படி லைட்டிங் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ இந்த சீனில் எந்த லைட்டும் இல்லை, ஜஸ்ட்டு ஆப்ஜெக்டோட லைட் மட்டும்தான் இருக்குது. லைட் மெட்டீரியல் மட்டும்தான் இருக்குது. ஆப்ஜெக்டில் யூஸ் பண்ணியிருக்க லைட் மெட்டீரியல் மட்டும்தான், மற்றபடி சீனில் எந்த லைட்டும் கிடையாது. இப்போது வீரே செட்டிங்ஸ் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துப்போம். நான் இப்போ வீரே 5 யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வீரே 4க்கும் வீரே 5க்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. நாய்ஸ் மட்டும் நாய்ஸோட சப்டிவிஷன்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டாங்க கம்ப்ளீட்டாக. எதுலேயுமே இப்போது கொடுக்குற மாதிரி கிடையாது. ஃபஸ்ட்டு உங்களோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ என்ன வேணுமோ, ரெசல்யூஷன் என்ன வச்சுக்கோமோ அது வச்சுக்கோங்க. இங்கே அப்புறம் இந்த இடத்துல வந்து வேறு எந்த செட்டிங்ஸும் கிடையாது. ஜஸ்ட்டு உங்களுக்கு ஆஸ்பெக்ட் ரேஷியோ மட்டும் என்ன வேணுமோ அது வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன சைஸில் ரெண்டர் பண்ண போகிறீங்க, என்ன வித் அண்ட் ஹைட்டில் வேணுன்றதை இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்புறம் வீரே டேப்குள்ளே இமேஜ் சாம்பிளரில் வந்து ப்ராக்ரஸில் வந்து பக்கெட் மோடுக்கு மாற்றிக்கோங்க. அப்புறம் பக்கெட் இமேஜ் சாம்பிளிங்கில் இங்கே 4 கொடுத்துக்கோங்க டிஸ்டன்ட்ருக்காக. நாய்ஸ் த்ரெஷ்ஹோல்டு வந்து ஃபைனல் இமேஜ் அப்போது 0.001 வைங்க. இப்போ வந்து 0.1 0.01 அந்த மாதிரி இருந்தாலே ஓகே தான். ஸோ இது ரெண்டர் பக்கெட்டோட சைஸு. அது சின்னது வைக்கிறோமோ பெருசு வைக்கிறோமோ அது இதனால் ஒன்றும் அஃபெக்ட் ஆக போகிறது கிடையாது. இமேஜ் ஃபில்டரில் வர சிங்க் ஃபில்டரை இதில் ரிமூவ் பண்ணிட்டாங்க. வீரே சிங்க் ஃபில்டர் இன்ட்ராக்டிவ் மோடில் வியூ போர்ட்டில் லைட்டிங் பண்ணலாம் வீரே 5ல். ஸோ அதனால் சிங்க் ஃபில்டர் எடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் டிஃபால்ட்டாக இருக்க ஃபில்டரை வச்சுக்கோங்க. இதில் எந்த ஃபில்டரானா யூஸ் பண்ணுங்கள். நான் டிஃபால்ட்டே வச்சுக்கிறேன். அப்புறம் குளோபல் டிஎம்சியில் லாக் நாய்ஸ் பேட்டர்ன் கொடுத்துக்கோங்க. இது பெரிய சைஸ் ரெண்டர் போடும் போதெல்லாம் கொஞ்சம் நாய்ஸ் கண்ட்ரோல் ஆகும், குட்டி குட்டியாகும், நாய்ஸு தெரியாது. என்விரான்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். கலர் மேப்பிங்கில் வந்து நான் எக்ஸ்போனென்ஷியல் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் எக்ஸ்போனென்ஷியலே கொடுத்துக்கிறேன். டிஃபால்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். இது அட்வான்ஸ் கொடுக்கறதுனால அட்வான்ஸெல்லாம் ரெண்டர் ஆகாது. ஜஸ்ட் இது வந்து இந்த மினிமைஸ் பண்ணியிருக்கிறத மேக்ஸிமைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் இது. அது வந்து டெக்ஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அட்வான்ஸ் மோட் போயிட்டு கலர் மேப் அண்ட் காமா கொடுத்துக்கிறேன். கேமராவில் எந்த ஒர்க்கும் பண்ணாங்க. ஜிஐ ப்ரூடோ ஃபோர்ஸ்லேருந்து வில்லியன்ஸ் மேப்பு கீழே லைட் கேட்சஸ் இருக்கட்டும். ஆம்பியன்ட் அக்ளூஷன் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. வில்லியன்ஸ் மேப்பில் வெரி லோ வச்சுக்கோங்க. ஃபைனல் இமேஜ் போடும்போது லோ மாற்றிக்கலாம். இது வந்து ஒரு 30-20 வச்சுக்கோங்க. அப்புறம் ஷோ கேட்சஸ் சேர்த்து விட்ருங்க. சேம் லைட் கேட்சஸ்லேயும் அப்படி தான். ரெண்டர் டெஸ்ட்டுக்கு வந்து ஒரு 200 வச்சுக்கிறேன். இதுலேயும் ஷோக்கில் கால்குலேஷன் எடுத்து விட்ருங்க. மற்றபடி இந்த செட்டிங்ஸ்லாம் எதுவும் இல்லை. இது வந்து ரெண்டர் ட்ரையாங்கிள் ஆகும். அதை மட்டும் நம்ம டாப் டு பாட்டம் மாற்றிக்கலாம். வேறு என்ன சேஞ்சஸும் இல்லை. ரெண்டர் எலிமெண்ட்ஸில் வந்து நான் ரெண்டர் பண்ணும்போது என்னென்ன சேனல்ஸ் எல்லாம் எனக்கு வேணும், அதாவது ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன் அந்த மாதிரி என்னெல்லாம் வேணுன்றதோ அந்த சேனல்ஸ்லாம் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வீடியோ பார்ப்போம். ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் வீடியோவுக்கு நமக்கு இந்த சேனல்ஸ்லாம் கண்டிப்பாக தேவை. அது என்னென்ன சேனல்ஸ் ஆட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. வீரே ஆல்ஃபா டிஃபால்ட்டாகவே வந்துடும். ஸோ ஆல்ஃபா மேப் தேவை கிடையாது. வீரே டீநாய்சர் போட்டுக்கோங்க. மற்றதெல்லாம் ராவில் தான். ரா டிஃப்யூஸ் ஃபில்டர், ரா ஜிஐனா குளோபல் இலுமினேஷன், வீரே ரா லைட்டு, ரா ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், நார்மல் வீரே ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், வீரே ஸ்பெக்குலர் வேணும், ஒயர் கலர், ஜி டெப்த். இவ்வளோ தான். ஜி டெப்த் இன்டீரியருக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம், இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க. எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் பாட்டமில் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல டிஃபால்ட்டுன்னு இருக்கும். இந்த இடத்துல மீடியம்னு கொடுத்துக்கோங்க. டிஃபால்ட் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப பிளர்ராக இருக்கணும் இமேஜு. ஸோ அதனால் மீடியம் கொடுத்துக்கோங்க. மிட் வச்சுக்கோங்க. மற்றது எல்லாத்துலேயுமே இந்த டீநாய்ஸ்ன்றதை டிக் பண்ணி விடுங்க. இல்லைனா இந்த இப்போ வர வீரே 4 பாயிண்டில் வந்து எல்லாத்துலேயுமே எல்லா சேனலுக்குமே டீநாய்ஸ் பண்ண முடியும்.
ஸோ அதே மாதிரி நம்ம இங்கே எனேபிள் பண்ணால் மட்டும்தான் இந்த சேனல்ஸ் எல்லாமே டீநாய்ஸ் ஆகும், இல்லைன்னா ஆகாது. இண்டிவிஜுவலாகவே எல்லாத்துக்குமே போயிட்டு நம்ம டீநாய்ஸ் டிக் கொடுத்துட்டு வரணும். ஒயர் கலர் ஜி டெப்த்துக்கு டீநாய்ஸ் இருக்காது, அதை விட்டுறலாம். ஸோ நான் இப்போ சாம்பிளுக்கு வந்து 1200 வச்சுருக்கேன். ஆல்ரெடி வீரே பஃபர் பற்றி ஃப்ரேம் பஃபர் பற்றி எடுத்திருக்கேன். அது வந்து வீரே நெக்ஸ்ட்டில் எடுத்துருக்கேன், அதை வீரே 4ல் எடுத்திருப்பேன். ஸோ வீரே 5 வந்து கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடலாம், இல்லை நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அதோட ரெண்டர் செட்டிங் கொஞ்சம் வேறு மாதிரி யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த இதோட ஃபுல்லாகவே நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இந்த வீடியோவில் அந்த கிளாஸ் எடுக்கலை. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் பார்ப்போம் அதை பற்றி. ஸோ இப்போ நான் இன்ட்ராக்டிவ் ரெண்டர் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் ரெண்டர் செட்டிங் வச்சதுனால ஜிஐ அது எல்லாமே ஒர்க் ஆகுது. எப்போவுமே நீங்கள் ரெண்டர் போடும்போது ஆல்ரெடி நான் காமா யூஸ் பண்ணியிருக்கேன், இதில் வந்து காமா இல்லாமல் காட்டும். ஸோ அதனால் காமாவை வந்து இங்கே இருக்க வியூ போர்ட்டில் இருக்கிற காமாவை கரெக்ட் பண்ணணும். ஸோ எஸ்ஆர்ஜிபின்னு இருக்கும், ஸ்டாண்டர்ட் ஆர்ஜிபின்ட்டு, இதை நன்னாக்கி விட்டுருங்க. ஸோ இதுதான் நமக்கு ஒரிஜினல் இமேஜ். நம்ம சேவ் பண்ணி எடுக்கும் போது ஓவர் ரைட் கொடுத்து சேவ் பண்ணி எடுக்கணும். இதுதான் கரெக்டாக காமா வச்சு வர இமேஜ். அதுக்கு மேலே இருக்க கலரை வந்து எடுத்து விட்டுருங்க. ஸோ இந்த நன்னு கொடுத்து விட்டுருங்க. ஸோ இப்போ லைட்டிங்கோட ப்ராசஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கேமரா ஆல்ரெடி நான் செட் பண்ணி வச்சுட்டேன். கேமராவோட ஃபோக்கல் லென்த்தும் இதுவும் அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பேன், 36-32. எதனாலன்னா இது வந்து கொஞ்சம் டீப்பாக எடுத்தால் ரொம்ப லென்த்தாக போகும். இது வந்து ஒரு ரூமுக்கு ஏற்ற மாதிரி அலைன் பண்ணணும். இது எஃப்ஓவி வந்து நீங்கள் மாற்றி மாற்றி வச்சிங்கன்னா பெருசாக இருக்க ரூம் சின்னதாக தெரியும், சின்னதாக இருக்க ரூமு ரொம்ப பெருசாக தெரியும். அந்த மாதிரிலாம் ஸ்ட்ரெச்சான மாதிரிலாம் காட்டிடும். இதை வந்து தனியாக எடுக்கிறேன். இதை பற்றி இப்போ கேமராவில் என்னெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னா, ஃபிலிம் ஸ்பீடு, ஐஎஸ்ஓ வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன், 100லேருந்து 400 மாற்றிருக்கேன். எஃப் நம்பர் 8 இருக்கும். அப்புறம் ஷட்டர் ஸ்பீடு 100 சம்திங் இருக்கும், அதை 10 மாற்றிருக்கேன். அதுக்கப்புறம் கிளிப்பிங் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கிளிப்பிங் எதுக்குன்னா, சப்போஸ் இந்த மாதிரி வால் க்ளோஸ் ஆகுதுன்னா கேமரா இதுக்கு பின்னாடி வச்சா தான் இந்த இடம் ஓவரால் ஏரியா கவர் ஆகும். ஸோ நம்ம இந்த வாலை, இங்கே இருக்கிற வாலை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா லைட்டிங் வந்து கொஞ்சம் தப்பாக வரும். அதாவது ரியலிஸ்டிக்காக இருக்காது, லைட்டிங் பார்க்குறது ஃபேக்காக இருக்கும். இந்த ஓப்பனில் இந்த வால் எடுத்துட்டிங்கன்னா இந்த வால் ஃபுல்லாகவே நமக்கு லைட்டு உள்ளே வந்துடும். ஸோ அந்த மாதிரி வைக்கக்கூடாது. என்ன மாடல் அங்கே இருக்கோ அந்த மாடல் அப்படியே வைங்க. கேமராவில் வந்து இந்த கிளிப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிப்பிங்னா என்னென்னா, ஜஸ்ட்டு இங்கே இருக்கிறது எல்லாமே அப்படியே கட் பண்ணிக்கிட்டே வரும். அது ரொம்பவும் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போது ஒரு நம்பர் நான் வச்சுருக்கேன், ஸோ அதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் இன்க்ரீஸ் பண்ணேன்னா ஃபுல்லாகவே கட் ஆக ஆரம்பிக்கும் கிளிப்பிங் மூலிமா. அதனால் இதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். கரெக்டானா இந்த கார்னர்லாம் பிளாக் வராமல் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு கேமராவை லைட்டாக பின்னாடி பேக்கில் மூவ் பண்ணி இது பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சீனில் டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா, ரொம்ப பக்கத்தில் இருக்குது, அது எதுவுமே பண்ண முடியல, அது இல்லைன்னா நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அந்த ஆப்ஜெக்டை ரைட் கிளிக் பண்ணி ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு விசிபிள் டு கேமரா மட்டும் எடுத்து விட்டுருங்க. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் அங்கேயே தான் இருக்கும். அது பட்டு லைட்டு அஃபெக்ட் ஆகும், ஷேடோஸ் எல்லாமே ரிசீவ் ஆகும். பட் ஆனால் ரெண்டரில் வந்து அந்த ஆப்ஜெக்ட் தெரியாது. பட் ஆனால் அங்கே ஷேடோஸ்லாம் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டோட ஷேடோஸ் எல்லாமே இருக்கும். நம்ம லைட்டிங் பண்ணும்போது காட்டுறேன். ஆனால் ஆப்ஜெக்ட் மட்டும் விசிபிளாக இருக்காது. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது அந்த ஒரு மெத்தட் யூஸ் பண்ணலாம். கேமராவில் இவ்வளோ தான் செட்டிங்ஸு. கேமரா பற்றி நான் இன்னொரு வீடியோவில் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். அது இப்போ எடுத்தால் ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே லைட்டிங் வந்து எப்படி ஆரம்பிக்கிறீங்கன்னா,
பேசிக்காக அவுட்டோர்லேருந்து ஒரு ஆம்பியன்ட் உள்ளே வரணும், அதாவது ஒரு சின்ன லைட்டிங் வந்து உள்ளே வரணும். இது இந்த என்விரான்மெண்ட் எங்கே இருக்குன்னா ஒரு மாலில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ மாலில் எப்படி இருந்தாலும் வெளியில் அவுட்டோரில் ஏதாவது ஒரு லைட்டிங் வச்சுருப்பாங்க, அந்த லைட் வந்து ஜஸ்ட்டு இன்சைடில் வரும். அந்த மாதிரி நம்ம ஒரு லைட்டிங் பண்ணணும். இதில் வந்து டூம் லைட் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ சாஃப்டாக இருக்க லைட் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் டேரெக்டாகவே என்விரான்மெண்ட்டில் போட்டுக்கலாம். என்விரான்மெண்ட்டில் வீரேயில் வந்து வீரே HDRI மேப்பை வந்து இதில் ரிமூவ் பண்ணிட்டாங்க வீரே ஃபைலில். ஸோ நீங்கள் வீரே பிட் மேப் போட்டாலே அந்த எஃபெக்ட் தான் இருக்கும், அதே ஃபீச்சர்ஸ் தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வீரே பிட் மேப் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல என்விரான்மெண்ட்டில் வீரே பிட் மேப்னு கொடுத்ததுக்கப்புறமா மெட்டீரியல் ஸ்லாட் ஓப்பன் பண்ணி டைரெக்டாக அது ஒரு இன்ஸ்டன்ஸாக எடுத்துக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி ஒரு மேப் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அந்த மேப் இது தான். மேப்பில் எந்த சேஞ்சஸுமே பண்ணலை, நான் ஜஸ்ட்டு ரொட்டேஷன் மட்டும் மாற்றிருக்கேன். அப்புறம் ஓவரால் மல்டிப்ளேயரை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ நான் இந்த மேப்பே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எப்படி வந்து லைட்டிங் பார்ப்போம். ஸோ டே லைட் மாதிரி ஃபீல் ஆகக்கூடாது. ஒரு மால்குள்ளே ஒரு அவுட்டோர்லேருந்து எந்த ஃபீல் வருமோ அந்த அளவுக்கு லைட் வந்தால் போதும். ரொம்ப லைட்டிங்லாம் பண்ண வேணாம். சன்ரைஸ்லாம் உள்ளே வர மாதிரி, ஷேடோஸ் அப்படியே கீழே ஃப்ளோரில் தெரிற மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஒரு ஆம்பியன்ட் மட்டும் இருந்தால் போதும், ஷேடோஸ்லாம் ஹெவியாக தேவை கிடையாது. இப்போ ஆல்ரெடி நம்ம இங்கே சின்ன பிளான்ட்டை வந்து விசிபிள் டு கேமராவை எடுத்து விட்டோம். இந்த இடத்துலலாம் இந்த இது இருக்குது, ஷேடோஸ் எல்லாமே இருக்குது, டார்க்னஸ்லாம் இருக்குது, பட் ஆப்ஜெக்ட் மட்டும் இல்லை. சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸில் இருக்குது, இந்த இடத்துல இந்த ஆட்டோமேன் வரைக்கும் கட் ஆக போது இதோட லீஃப்லாம் டிஸ்டர்ப் பண்ணதுன்னா நீங்கள் அதை அந்த மாதிரி ஹைட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோர் தெரியாது. அதுக்காக தான் சொன்னது. நான் இப்போ திருப்பி அதை ரிமூவ் பண்ணி விட்டுறேன், எனேபிள் பண்ணி விட்டுறேன். ஓகே, இதுக்கப்புறம் இது ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த ரொட்டேஷன்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எதுக்காக இந்த ரொட்டேஷன் பண்ணியிருக்கேன்னா, ஆம்பியன்ட் வந்து வேறு கலரில் HDRI மேப் யூஸ் பண்ணும்போது ஒரு இடத்துலையும் என்னென்ன லைட் கலர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி லைட் கலர் அஃபெக்ட் ஆகும். ஸோ எனக்கு எந்த கலர் அந்த இடத்துல கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கலர் வச்சுருப்பேன். ப்ளஸ் இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன் வர்றதுக்கெலாம் நான் சொல்கிறேன் எப்படி பண்ணுறதுன்ட்டு. ஸோ நான் இப்போது ரொட்டேட் பண்ணிக்கிறேன் எனக்கு எந்த சைடு தேவையோ. ரொம்ப ஹார்டாக லைட் எங்கேயும் விழ வேணாம், அது மாதிரி பார்த்துக்கோங்க. நான் 137 இது இருந்தது, அது வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன மேப் வேணால் யூஸ் பண்ணலாம். இன்டோர் மேப் ஏதாவது யூஸ் பண்ணலாம், இல்லைனா காம்ப்ளெக்ஸ் ஏதாவது மாலோட HDRI இமேஜ் இருந்தால் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். டேரெக்டாக சன்ரி லைட் வர மாதிரி எந்த மேப்பை யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி பண்ணும்போது. அதுக்கப்புறம் மல்டிப்ளேயர் என்ன பண்ணோன்னா, ஜஸ்ட்டு நம்ம அதோட இன்டென்சிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம், அந்த இமேஜோட இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணோம். சப்போஸ் எனக்கு இது டார்க்காக இருக்க மாதிரி இருந்ததுனால நான் 3 கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணாதீங்க, அப்புறம் இன்டோர் லைட்டோட ஃபீல் போயிடும். மேக்ஸிமம் அவுட்டோர் ஃபீலாக வந்துடும். இப்போ நான் 10 கொடுத்துருக்கேன். ஃபுல்லாகவே அவுட்டோர் லைட் மாதிரி அவுட்டோர் லைட்டு இன்சைடில் நிறைய வர மாதிரி ஆயிடுச்சு. அதாவது வெளியில் வந்து சன்லைட் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த மாதிரி தேவையில்லை. நான் மேக்ஸிமம் இன்டோர் லைட்டிங் தான் பண்ண போகிறேன், வார்ம் லைட்டிங். அதனால் இது லைட்டாக வர மாதிரி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து இன்வெர்ட் காமாவில் வந்து 1 இருக்கும், 0.9 கொடுத்துருக்கேன். இது என்ன டிஃப்ரென்ஸ் காட்டோன்னா, இமேஜில் வந்து ஒரு கான்ட்ராஸ்ட் கொடுக்கும். எல்லா இடமும் ஒயிட்டாக இருந்ததுன்னா எல்லா இடத்துலேருந்தும் லைட் வரும். ஸோ இது எவ்வளோ கான்ட்ராஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த லைட்டோட த்ரோ வந்து அதிகமாக இருக்கும். சப்போஸ் நான் இதை வந்து 0.75 வைக்கிறேன்னா இதிலேருந்து வர லைட் த்ரோ வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், ஷேடோஸ் க்ரியேட் பண்ணும். டூம் லைட்டில் போடும்போது நல்லா ஃபீல் ஆகும். ஸோ இப்போ எனக்கு சாஃப்ட் லைட்டாக தேவைனால நான் 0.9 வச்சுருக்கேன். ஈவன் நீங்கள் 1 கூட வச்சுக்கலாம். நான் எக்ஸ்டீரியர் லைட்டிங் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் இந்த டூம் லைட் பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே, இது வந்து பேசிக் லைட்டு ஒரு ஆம்பியன்ட் உள்ளே கொண்டு வந்தாச்சு வெறும் HDRI மேப் வச்சு.
இதுக்கப்புறம் இந்த HDRI மேப்பில் நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல. இதுக்கப்புறம் மெயின் லைட்டிங்னு பார்த்தீங்கன்னா ரூம் ஃபுல்லாக லைட் வரப்போகுது. இந்த லைட்டு ஆல்ரெடி லைட் வச்சுருக்கேன். அண்டு IS லைட், டவுன் லைட் யூஸ் பண்ண போகிறேன். இது எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேன். இதுதான் நம்மளோட சீலிங் பேட்டர்ன். இந்த பேட்டர்னில் நம்ம அப்படியே லைட் வைக்கணும். ஸோ லைட்டுக்கு என்ன லைட் யூஸ் பண்ணோன்னா வீரேயில் வந்து வீரே பிளெயின் லைட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு வீரே லைட்டில் பிளெயின் லைட். உங்களுக்கு டாப் ஆங்கிள்லேருந்து இந்த லென்த் எவ்வளோ இருக்கோ அந்த லென்த்தும் வித்துக்கும் அப்படியே ட்ரா பண்ணிக்கோங்க. அதை அந்த சைஸ்க்கு போட்டுக்கோங்க. ஓகே, இந்த லைட்டை வந்து இப்படி உள்ளே வைக்காமல் சீலிங்கை பார்த்த மாதிரி வைக்கணும். ஸோ ரொட்டேட் பண்ணிக்கோங்க சீலிங்கை பார்த்த மாதிரி. அண்ட் இன்னொன்று என்னென்னா லைட் வந்து இப்போ இது ரொம்ப உள்ளே கவர் ஆகிருக்கிறதுனால லைட்டோட த்ரோ வந்து வெளியே வர்றதுக்கு வந்து கம்மி ஸ்பேஸ் தான் இருக்குது. அதனால் லைட்டு ரொம்ப வெளியே வராது. ஸோ அந்த லைட்டு வெளியே வர்றதுக்காக இந்த லைட்லேருந்து லைட்டை வந்து வெளியே வைப்போம். ஏன்னா லைட்டு உள்ளேருந்து வெளியே வரணும்னா இன்டென்சிட்டி நம்ம நிறைய கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் லைட்டை நான் இப்படி வெளியே வைக்கிறேன். இதனால் என்ன ஆகும் டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். இதோட லைட்டோட கலர் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். மல்டிப்ளேயரில் ஒரு 10 வைக்கிறேன். டெம்பரேச்சர் வந்து 3800 இருந்து 4000 இதில் எது வேணால் கொடுத்துக்கோங்க. 4500 கொடுத்தீங்கன்னா வார்ம் ஒயிட்டாக வரும். அதுவும் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸில் வந்து டபுள் சைட் டிக் பண்ணிக்கோங்க. இன்விசிபிள் கொடுத்துக்கோங்க. மற்றதெல்லாம் சேம் தான். ஓகே, நான் இதை 2 போடுறேன். இந்த இடத்த மட்டும். ஸோ இந்த இடத்துல லைட் வெளியே வருது. ஆனால் நான் மல்டிப்ளேயர் வந்து 10 கொடுத்துருக்கேன். 10 கொடுத்தோம் எனக்கு லைட்டோட இன்டென்சிட்டி வந்து கம்மியாக தான் இருக்குது. ப்ளஸ் இந்த GI ப்ராப்ளம் வேறு வருது. அதாவது லைட்டோட இது வந்து கம்மியாக இருக்கிறதுனால பேச்சஸ் வர ஆரம்பிக்குது. அந்த இடத்துல லைட் த்ரோ இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ உள்ளேருந்து லைட்டை நிறைய கொண்டு வரது பதிலாக நம்ம லைட்டை வந்து கொஞ்சம் வெளியே வைக்கலாம். ஸோ நான் லைட்டை இங்கே வச்சு வாலில் படுற மாதிரி வைக்கிறேன். டைரெக்டாக வால்லையே த்ரோ ஆகுற மாதிரி வைக்கிறேன். ஸோ லைட்டு வந்து இந்த பொசிஷனில் இருக்கணும். இதுதான் பாட்டம் ஏரியா லைட்டோட பொசிஷனு. நான் ரியல் லைஃப்பில் லைட்டோட பொசிஷன் இங்கே தான் இருக்கும். ஸோ நான் லைட்டை வெளி பக்கமாக மூவ் பண்ணி அந்த கோலேருந்து மூவ் பண்ணி வெளியே வச்சுருக்கேன். இதுதான் இந்த ஒயிட் லைன் தான் வால். ஸோ அது வாலில் படுற மாதிரி டைரெக்டாக வச்சுருக்கேன். இப்போ டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். ஸோ பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. உங்களுக்கு அந்த பேச்சஸ் வந்ததும் போயிருக்கு. இந்த மாதிரி பேட்சாக வந்ததும் போயிருக்கு. ஸோ பேச்சஸ் வர்றதுக்கு மெயின் ரீசன் வந்து லைட்டை வந்து கம்மியாக இருக்கிறதுக்கும் லைட் கரெக்டாக சில இடத்துக்கு போகலன்னா பேச்சஸ் நிறைய வரும். ஸோ அதையும் பார்க்கணும் நம்ம. இப்போது லைட்டு அடிக்கிற இடம் பார்த்திங்கன்னா மேலே பிளாக்காகவும் கீழே ஒயிட்டாகவும் இருக்குது. ரியல் லைஃப்பில் அந்த மாதிரி இருக்காது. கரெக்டாக லைட்டை வந்து கொஞ்சம் மேலே தூக்கி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு வெளியே வச்சாச்சு. ரொம்ப சீட் பண்ண முடியாது. ஸோ இப்போது லைட்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 25 கொடுக்குறேன். லைட் வந்து இப்படி தான் வைக்கணும். இந்த மெஷ் லைட்லாம் வைக்காதீங்க. மெஷ் லைட்லாம் வச்சிங்கன்னா ரொம்ப நேரம் ரெண்டரை எடுக்கும். அது டைம் தான் வேஸ்ட்டு. இது கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ வந்து நான் சிங்கிள் லைட் வச்சு செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து எல்லா லைட்டுமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு கூட இந்த மாதிரி ரெண்டர் போட்டு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த பிளாக் கலர் வராது, பேச்சஸ் வந்து வராது. இப்போ எல்லா லைட்டையும் எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதே லைட்டு தான். இந்த மாதிரி வால்குள்ளெல்லாம் கொலாப்ஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஸ்கேல் பண்ணிக்கலாம், கொலாப்ஸ் ஆக தேவையில்லை. வாலுக்கும் அந்த சீலிங்க்கும் ஒரு 100 mm கேப் விட்டுருப்போம். அந்த 100 mmக்குள்ளே வர மாதிரி பார்த்துக்கலாம் எல்லாமே. இப்போ இதே லைட்டை தான் நான் காப்பி எடுக்க போகிறேன். எல்லா இடத்துக்குமே இன்ஸ்டன்ஸாக தான் வைக்க போகிறேன். ஜஸ்ட்டு ரொட்டேட் பண்ணி எல்லாத்தையுமே ஸ்கேல் தான் பண்ண போகிறேன். ரொட்டேட் பண்ணும்போது ஸ்னாப் டூல் பக்கத்துலேயே ஆங்கிள் டூல் இருக்கும், ஆங்கிள் ஸ்னாப் டூல். இதோட ஷார்ட்கட் வந்து நீங்கள் ஏ யூஸ் பண்ணிங்கன்னா ஆங்கிள் ஸ்னாப் வரும். இந்த ஆங்கிள் ஸ்னாப் வந்து இப்போ நான் ரொட்டேட் பண்ணும்போது 5 ரொட்டேட் ஆகுது, 65லேருந்து 70 போகும். இதை வந்து உங்கள் 10 மூவ் ஆகணும்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஆங்கிள் ஸ்னாப்பை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல காட்டும் உங்களுக்கு ஆங்கிள்னு சொல்லிட்டு. இது வந்து 5 நான் கொடுத்துருக்கேன், 5 டிகிரியாக திரும்பிட்டு. சப்போஸ் உங்களுக்கு வந்து 45 திரும்பணும்னு வச்சிங்கன்னா இங்கே 45ன்னு கொடுத்தீங்கன்னா நான் லைட்டாக மவுஸை மூவ் பண்ணேன்னா 45 டிகிரிக்கு தான் ரொட்டேட் ஆகும். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வச்சுக்கோங்க. ஜஸ்ட் அதே மாதிரி கேப்பில் அலைன் பண்ணிவிட்டு ஸ்கேல் பண்ணுங்கள். வெறும் எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும்தான் நான் ஸ்கேல் பண்ணுறேன், ஓவராலாக ஸ்கேல் பண்ணலை. இதே மாதிரி எல்லா சைடும் வச்சுருங்க. எல்லா சைடும் வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னு நான் காட்டுறேன். எல்லா கோலைட்டும் வச்சுட்டேன். இந்த கோலைட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்ஸ்டன்ஸாக தான் இருக்குது. இப்போ நான் ஆஃப் பண்ணி காட்டுறேன், எல்லாமே தான் ஆஃப் ஆகுது. ஸோ கரெக்டாக எங்கேயுமே கொலாப்ஸ் ஆகாமல் கரெக்டாக இந்த மாதிரி ஃபில் பண்ணி வச்சுருங்க. எங்கேயா கேப் வந்தால் கூட திரும்பவும் அதை ஸ்கேல் பண்ணி கரெக்டாக வச்சுருங்க. ஸோ இப்போது வியூவை ரெண்டர் பண்ணி பார்ப்போம். நான் இது 50 வச்சுருந்தேன். ஓகே, இப்போது 15 வச்சுருக்கும் போது லைட்டோட த்ரோ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது 50 வச்சதுனால. ஸோ அதை கம்மி பண்ணிப்போம். ஸோ நான் 15 வச்சுக்கிறேன், இன்னும் ரெடியூஸ் பண்ணுறேன். லைட் நிறைய தேவையில்லை. இந்த லைட்டிங் இங்கே அஃபெக்ட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ இது வந்து ஒரு 3800 வச்சுக்கிறேன். ஸோ ஒரு வார்மர் டோன் கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல என்ன வார்மர் டோன் யூஸ் பண்ணுறோமோ டெம்பரேச்சரில், அதே வார்மர் டோனை நீங்கள் வந்து எல்லா இடத்துக்குமே கண்டினியூ பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு வியூ வந்து நீட்டாக கிடைக்கும். ஓகே, இந்த ஆம்பியன்ட் இருந்தால் போதும். ஆக்சுவலாக நம்ம வெளியிலேருந்து ஒரு லைட்டு கொண்டு வந்துட்டோம், அப்புறம் லைட் ஒன்று கொண்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் லைட் பார்த்தீங்கன்னா ஐஎஸ் லைட்டு, அதாவது ஸ்பாட் லைட் இருக்குது இந்த இடத்துல. இந்த ஸ்பாட் லைட்டுக்கு வந்து நீங்கள் ஃபோட்டோமெட்ரிக் லைட்டில் வந்து ஃபோட்டோமெட்ரிக்கில் டார்கெட் லைட்டும் யூஸ் பண்ணலாம். இப்போ வீரேல இருக்க ஐஎஸ் லைட்டே நம்ம யூஸ் பண்ணுவோம். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து ஃப்ரண்ட் ஆங்கிள் வச்சுக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து ஸ்பாட் லைட்டோட பொசிஷன் வச்சுருக்கேன். ஸோ ஸ்பாட் லைட் வந்து ரொம்ப பெருசாக வைக்காதீங்க. ஸ்பாட் லைட்டு ஒரு சின்னதாக வைங்க, ஒரு 80 mm பாக்ஸ்குள்ளே வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நான் வீர ஐஎஸ் வைக்கிறேன். இப்போது கேமரா ஹைட் பண்ணிக்கிறேன். ஐஎஸ் வைக்கும் போது கேமரா எப்படி ப்ளேஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு கிளிக்கில் லைட் வரும், தென் டார்கெட் வரும்.
ஃபஸ்ட் இங்கே ஒரு 2 ஐஎஸ் வைப்போம். ஐஎஸும் இன்ஸ்டன்ஸாக வைங்க. ஐஎஸ் வச்சதுக்கப்புறமா ஐஎஸ் லைட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஐஎஸ் லைட்டுக்கு ஐஎஸ் ஃபைல் டவுன்லோட் பண்ணியிருக்கணும். இந்த ஐஎஸ் ஃபைல்னு நீங்கள் நார்மலாக போட்டாலே ப்ரௌசரில் கிடைக்கும். ஐஎஸ் ஃபைலில் இங்கே நன்னுன்னு இருக்கும். இந்த இடத்த செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இடத்துல ஐஎஸ் ஃபைல் வச்சுருக்கீங்களோ அங்கேருந்து இது ஓப்பன் பண்ணிக்கோங்க. நிறைய ஐஎஸ் இருக்கும். இதுலேயே அவங்களே வந்து ஒரு ப்ரிவியூவும் கொடுத்துருப்பாங்க. இதுதான் அந்த ப்ரிவியூ. 1லேருந்து 30 லைட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. பெரிய ஸ்பேஸாக இருக்கிற இடத்துக்கு இந்த லைட் வந்து கீழே ஸ்பாட்டாக இருக்கிறதும் இல்லைனா ஸ்ப்ரெட்டாக, இப்போ ரொம்ப பெரிய ரூம் பண்ணுறீங்க, லாபி மாதிரி பெரிய ஏரியா பண்ணுறீங்கன்னா 30 யூஸ் பண்ணலாம். ஹால் மாதிரி எங்கேயாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா 29 யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த இடத்துக்கு வந்து நான் 29 யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இந்த இடம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, ஃப்ரண்ட் ஏரியா. ஸோ ஐஎஸ் லைட் வச்சுக்கோங்க. இப்போ ஐஎஸ் லைட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலராக ரெண்டர் ஆகுது. ஏன்னா நம்ம இன்னும் டெம்பரேச்சர் கொடுக்கல. இந்த கலர் மோடு வந்து எப்போவுமே டெம்பரேச்சர் மாற்றிக்கங்க. ஆல்ரெடி நான் இங்கே 4000 கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அதே 4000 கொடுத்துக்கிறேன். ஃபோட்டோமெட்ரிக் லைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஃபோட்டோமெட்ரிக் லைட் வந்து வீரே ஐஎஸ் லைட்டை விட ஃபோட்டோமெட்ரிக் ஐஎஸ் லைட் கொஞ்சம் வார்மர் அதிகமாகவே இருக்கும். அதனால் நீங்கள் இதில் சப்போஸ் நீங்கள் ஃபோட்டோமெட்ரிக் லைட் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை விட அது கொஞ்சம், இதில் 4000 கொடுத்தீங்கன்னா 4200 இல்லை 4150 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. நியூட்ரல் ஆகிடும். ஓகே, இந்த ஆர்க்கு இந்த த்ரோலாம் வந்து நீங்கள் பொசிஷன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எப்படி வேணும் அப்படின்றத. எனக்கு இது ஓகே தான். ஏன்னா இந்த இடம் வந்து 2 வால்லையும் படுற மாதிரி தான் வைக்க முடியும். அதுக்கப்புறம் வேறு என்ன தான் பண்ணலான்னா, ஐஎஸ் லைட்லேருந்து வர ஷேடோஸ் வந்து நல்லா பிளேட் ஷார்ப்பாக இருக்குது. ஷேடோஸ் எப்போவுமே கீழே வரும்போது நிறைய பேர் தப்பு பண்ணுறது என்னென்னா, ஷேடோஸ் அப்படியே வந்து ஃப்ளாட்டாக விட்டுருவாங்க. அது வந்து பிளர் பண்ண மாட்டாங்க. அப்படி ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால அதாவது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னா ஃபேக்காக தெரியும். கட் பண்ணி ஒட்டின மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ இது எப்படி பிளர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. இதில் வந்து ஓவர் ரைட் ஷேப்புன்னு ஒன்று இருக்கும். ஓவர் ரைட் ஷேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணதுக்கப்புறமா ஷேப்பில் வந்து பாயிண்ட்டு அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து மேக்ஸிமம் சர்க்கிள் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஐஎஸ் லைட்டோட இது வந்து சர்க்கிள் டைப் தான். ஸோ அதனால் சர்க்கிள் வச்சுக்கோங்க. இந்த சர்க்கிள் வச்சதுக்கப்புறமா கீழே வந்து உங்களோட ஷேடோஸோட பிளர்னஸ் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. அது எப்படின்னா, லைட் எந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு கீழே வந்து பிளர்னஸ் இருக்கணும். அது நீங்கள் எதாவது ரெஃபரன்ஸ் இமேஜ் கூட பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனா ஓகே இந்த அளவுக்கு பிளராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. நான் இப்போ ஒரு 150 கொடுக்குறேன். பிளரான மாதிரி ஃபீல் ஆகலை. இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 300 இன்க்ரீஸ் பண்ணி